ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அன்பரசி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நார்த் சைடெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய வடா பாவ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வடா பாவ் செய்கிறதுக்கு நம்ம முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை எடுத்துக்கலாம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம், கூடவே 10 பல் பூண்டு, சின்ன சின்னதாக நறுக்குன 1 இன்ச்சு அளவுக்கு உள்ள இஞ்சி துண்டுகள். இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம ட்ரை பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகமும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா செவந்து வாசனை வந்ததுக்கு அப்புறம் இது கூட நம்ம ட்ரையாக அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள்னா கொரியாண்டர் பவுடர் தான். இதை நல்லா சேர்த்து நம்ம நல்லா இது கூட வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா சேர்த்து வதக்கிட்டோம். இப்போ இந்த மசாலாவில் உள்ள பச்சை வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம், அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவும் உருளைக்கிழங்கும் சேர்ந்து வரா மாதிரி நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு நல்லாவே நம்ம மசாலா எல்லாம் சேர்ந்து வர அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ வதக்கிட்டோம், அவ்வளவுதான். இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு இதை கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துருக்கோம். இதுதான் சரியான பதம். இந்த மாவை அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அடுத்தது இதுக்கு ஒரு ட்ரை சட்னி ரெடி பண்ணணும். அந்த சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 1 கப் அளவுக்கு நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கிறோம். இந்த வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வறுத்த வேர்க்கடலையை நல்லா ஆற வச்சு தோலெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 10-12 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கோம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த சட்னி ரெடி ஆகிட்டு, இன்னும் உங்களுக்கு கலராக வேணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் எடுத்து சின்ன சின்ன பால் மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இதை போல் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வடை போல் நம்ம தட்டையாக கூட இது போல் தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம இது எல்லாமே உருண்டைகளை பிடிச்சி வச்சுட்டோம். அதுக்கு அடுத்தது நம்ம கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த அரிசி மாவு எதுக்காக நம்ம கலக்கிறோம் அப்படின்னா, வடை உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும். அதுக்காக தான். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கோம். எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும். எண்ணெய் சூடாயிடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம 1 ட்ராப் கடலை மாவு எடுத்து எண்ணெயில் விடலாம். பாருங்கள், சட்டுன்னு இது பொரிஞ்சு மேலே வருது. இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது. அடுத்தது கடலை மாவில் உருளைக்கிழங்கு மசாலா உருண்டைகளை எடுத்து நனைச்சிட்டு ஒன்று ஒன்றா நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். பாருங்கள், இந்த உருண்டையெல்லாம் இது போல் நம்ம எல்லாமே பொரிச்சு எடுத்துட்டோம். அடுத்தது இந்த வடா பாவ் ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த வடா பாவ் ரெடி பண்ணுறதுக்கு அதுக்குன்னே பன்னு கடையில் கிடைக்கும், இல்லைன்னா நாம் கூட ரெடி பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் கடையில் தான் வாங்கியிருக்கேன் இந்த பன்னு. இந்த பன்னை எடுத்துகிட்டு நம்ம 2ஆக கட் பண்ணிடலாம். அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரை சட்னியை 2 பக்கமும் வச்சிடலாம். பாருங்கள், மேல் பக்கம் கீழ் பக்கம் 2 சைடுமே நம்ம இந்த ட்ரை சட்னியை வச்சிடணும். நம்ம பொரிச்சு வச்சிருக்க இந்த உருளைக்கிழங்கு போண்டாவை இதுக்குள்ள வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ பச்சை மிளகாவை எண்ணெயில் பொரிச்சுட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கோம். இதையும் அது கூட வச்சு இப்படி ஒரு அழுத்திடணும். அதுக்கு மேலே நம்ம இந்த ட்ரை சட்னியை 2 சைடும் நம்ம நல்லா வச்சு விட்டுறணும்.
பாருங்க இப்போ வடா பாவ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்ல வச்சுட்டு இதுக்கு கொஞ்சம் ட்ரை சட்னி தொட்டுக்கிறதுக்கு வச்சு தருவாங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரா நம்ம வடா பாவ் ரெடி பண்ணிட்டோம் பாருங்க. நீங்களும் இதை போல செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா அன்பரசி கிச்சனுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.